சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 112 பஸ்கா Gospel Truth Lesson 112 Pass Over. பஸ்கா பண்டிகையை நாம் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். இந்த பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு விடுதலை பெற்ற ஒரு நன்னாளாக இருப்பதை நாம் யாவருமே அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவே நமது பஸ்காவாக இருக்கிறார், அவருக்குள் நமக்கு பாதுகாப்பு உண்டு, நமக்கு விடுதலை உண்டு என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் இன்று அறிந்து கொள்ளப் போகின்றோம். The Passover festival is commanded by God to be celebrated by the Israelites. They were protected and they were delivered. Today, as new covenant believers in Jesus Christ, Christ has become our Passover. Therefore, we are protected and also we are delivered. This is the gospel truth lesson for today. பஸ்கா நாளிலே சங்கார தேவதூதன் இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டிலே பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பார்த்து அவர் கடந்து போன சம்பவம்தான் பஸ்காவின் சம்பவம். அன்றைக்கு எகிப்து ஜனங்கள் வீட்டிலே 10ஆம் வாதை வந்தது. அவர்கள் மூத்த குமாரர்கள் குமாரத்திகள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ பாதுகாக்கப்பட்டு அந்த நாளிலே அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். இதுவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் காணப்பட்ட ஒரு முக்கிய வித்தியாசமான காரியம் என்பதை வசனம் 7 வசனம் 13 நாம் வாசிக்கலாம். The 10th plague was the last plague which enabled the Israelites to be delivered from Egypt. In verse 13, the people of Israel's house, the blood of the lamb was as a sign for the angel of death to pass over. Therefore, the people of Israel were protected and also delivered on that Passover day. Whereas the people of Egypt were punished by the angel of death when the firstborn was killed by the angel of death. This was the difference between the people of Israel and the people of Egypt. பஸ்கா நாளிலே எகிப்தியர்களுக்கு நேரிட்ட அந்த வாதை மூலமாக எகிப்தியர்கள் இவ்விதமாக மறுமொழி கொடுத்தார்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 33, நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி, கவனிங்க, அவர்கள் மூத்த பிள்ளைகள் செத்தார்கள். ஆனால் அவர்கள் அறிக்கிட்டதோ நாங்கள் எல்லாரும் சாகிறோமே. அந்த வாதையானது ஒவ்வொரு எகிப்து தேசத்தின் குடும்பத்தினரை அது பாதித்தது. ஒரு வீட்டிலே ஒரு நபர் மரிக்கும் பொழுது அந்த குடும்பத்தையே பாதித்ததாக நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம். தீவிரமாய் ஜனங்களை தேசத்தில் இருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். இந்த இஸ்ரவேலுடைய எதிரிகள் பஸ்கா நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக, அதுவும்
உடனடியாக அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகும்படியாக அவர்கள் வற்புறுத்தினார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமது பஸ்காவாக இருக்கும் பொழுது இந்த சத்தியத்தை நாம் அறிகிற வேளையிலே நம்முடைய சத்துருக்களும் நம்முடைய எதிரிகளும் நம்மை விட்டு உடனடியாக துரிதமாக வெளியேறும்படியாக, நம்மை விட்டு கடந்து போகும்படியாக, நம் குடும்பத்தை விட்டு அகன்று போடும்படியாக நாம் விசுவாசித்து இந்த சத்தியத்தின் மூலமாக விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். In Exodus chapter 12 verse 33, the Egyptian officials urged the people to send them out of the land quickly because they were saying, we are all be dead. Take note, only the firstborn were dead in each family, but they confessed, we are all be dead. The death in the family affected the whole family, and they told the Israelites to leave their country immediately. In other versions, the Egyptians told to hurry and leave. They pressured the people to leave. They begged the people to leave the country quickly. Today, as new covenant believers, when we believe Jesus is our Passover, our enemies must leave us and our family immediately or quickly. When we believe that Jesus Christ was our Passover lamb sacrificed on the cross. This is the gospel truth. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி பஸ்காவின் பலியாக இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி இரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. அந்த நாளிலே அந்த ஆட்டை அவர்கள் புசித்த பிறகு உடனடியாக அவர்கள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிப்பவர்கள் கிறிஸ்துவே நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறியும் பொழுது ஆட்டுக்குட்டியை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்கின்ற சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது பஸ்காவின் நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சகல ஆசீர்வாதங்களும் நமக்கும் வரும் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பஸ்காவின் நாளானது ஒரு பழைய ஏற்பாட்டின் நிழலாய் அது காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவே அதன் பொருளாக இருக்கும் பொழுது அதன் இன்னும் அதிக மகிமையின் பஸ்காவாக இருப்பதற்கு நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். In 1 Corinthians chapter 5 verse 7, for Christ our Passover lamb has been sacrificed. In the Old Testament, in the book of Exodus, the Passover lamb was the shadow, but in the New Testament
Christ has become our substance or reality. The glory of the Passover lamb by Christ is much more greater than the Passover lamb in the Old Testament. Today, when we believe that Christ is our Passover lamb, we are also qualified or we deserve to receive all the blessings that comes from the Passover lamb which happened to the people of Israel in our life today. This is the gospel truth. இயேசு கிறிஸ்து எவ்விதமாக நம்முடைய பஸ்காவின் பலியாக மாண்டார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது, எவ்விதமாக வனாந்தரத்திலே மோசே அந்த வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தப்படும் பொழுது ஜனங்கள் அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் குணமடைந்தார்கள். அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக முறுமுறுத்ததினால், பாவம் செய்ததினால், அந்த பாவத்தின் விளைவாக அவர்களுக்கு மரணம் நேரிட்டது. அப்பொழுது அவர்கள் அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள். இயேசு அவ்விதமாகவே சிலுவையிலே உயர்த்தப்படும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காகவும் அந்த பாவத்தின் விளைவாய் இருக்கின்ற நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்காகவும் இயேசு சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது நிமித்தம் இயேசு நமக்காக பஸ்காவின் பலி ஆடாக அவர் சிலுவையிலே அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். How Jesus became the Passover lamb. In John chapter 12 verse 32 and John chapter 3 verse 14 and 15, when Moses lifted the bronze serpent in the wilderness, because the people of Israel complained or murmured about God and Moses, and they sinned against God and Moses. Therefore, fiery serpent began to kill them or bite them. To deliver from the fiery serpent or to be healed from the fiery serpent, God instructed Moses to build a bronze serpent and to lift it up. When they looked at the bronze serpent, they were delivered from the fiery serpent. They were healed. When Jesus Christ was lifted up on the cross, he became our Passover lamb because he took our sins and the curse of the law upon himself, that we may be protected and delivered from the sin and the curse. This is the gospel truth. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பஸ்காவின் பலியாடாக அவர் தேவனால் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இயேசு நமக்காக பாவமாகினார். இயேசு நமக்காக சாபமாகினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்றைக்கு நம்முடைய பாவம் இயேசு ஏற்றுக்கொண்டதினாலே அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் பாவமாக்கப்பட்டதினாலே இப்பொழுது அவருடைய நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். கவனிங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. இன்றைக்கு இயேசுவை விசுவாசிப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய
நீதிமான்களாக இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதிமான்களாக இருக்கிறோம் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, அது உபாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்திலே எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு இயேசு நமக்காக பாவமாகி, இயேசு நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபமாகினதால் நாம் பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டோம் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து பாவத்தை உணர்த்துகின்ற மனசாட்சியில் வாழ்ந்து கொண்டு இருந்தால், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் மனசாட்சியின் உணர்த்துதலுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த 2 வசனங்களும் நமக்குள் இன்னும் நிலைத்திருக்கவில்லை என்கின்ற சத்தியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாவத்தினால் நாம் வாதிக்காத படிக்கு, சாபத்தினால் நாம் வாதிக்காத படிக்கு, இயேசு நமக்காக பாவமானார், சாபமானார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். When Jesus became the Passover lamb, he became sin and he became curse, which is found in 2 Corinthians chapter 5 verse 21 and Galatians chapter 3 verse 13. Today, we are the righteousness of God in Christ, and there is no more curse of the law in our life. We are redeemed from the sin and the curse. This is the gospel truth. கிறிஸ்து நம்முடைய பஸ்காவாக இருப்பதினால் நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். இது நாம் எபேசியர் 2 அதிகாரம் 3 வசனத்திலும், ரோமர் 5 அதிகாரம் 9 வசனத்திலும், 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 9 வசனத்திலும் வாசிக்கலாம். கிறிஸ்து நமக்கு பஸ்காவாக இருக்கும் பொழுது அவருடைய இரத்தமானது நம்மை நீதிமான்களாக்கிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் நியமிக்கப்படவில்லை, நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே இயேசு கிறிஸ்துவின் பஸ்காவின் சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. When Christ became our Passover, we are no more appointed for God's wrath, but we have already been justified by His blood for our salvation. We can find this in Ephesians chapter 2 verse 3, Romans 5 verse 9 and 1 Thessalonians 5 verse 9. We are no more appointed for God's wrath. That is the good news when Christ became our Passover. This is the grace of God. Thank you for watching and listening. Please like, comment, share and subscribe. Thank you.